வணக்கம். நான் ஜோசியர் ஹர்தாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் நான் ஜோசியராக இருக்கேன். இப்போ 6/3/2026 சனிப்பெயர்ச்சி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனலில் கூட அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. பஞ்சாங்கத்தை போட்டிருக்காங்க. விஷயம் என்னன்னா, திருநள்ளாறுலயே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. திருநள்ளாறுலயே பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா சனீஸ்வரனுடைய ஸ்தலங்கள்ல பிரதானமான ஸ்தலம் திருநள்ளாறு. அங்கேயே பாத்தீங்கன்னாக்கா 6/3/2026 அன்னைக்குதான் சனி பயிற்சி 8/24 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையில உண்மைதானும் சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். இது எப்படி? ஒரு கேள்விக்கு எஸ்ஆர்னு ஒரு பதில் தான் வரணும். உண்மைன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும்னா எப்படின்னா, 2 பஞ்சாங்கம் பயன்படுத்துறாங்க. ஒண்ணு வாக்கியம், இன்னொன்னு திருக்கணிதம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பொறுத்த வரைக்கும் வாய் வழியா சொல்லி சித்தர்கள் யோகிகளும் மகான்களும் சொல்லி சொல்லி வந்த கணிதம் நாழிகை வினாடி கணக்கெல்லாம் அதுலதான் வந்துச்சு. நாழிகை வினாடி கணக்கெல்லாம் வந்துச்சு. இப்ப நாம மணி நிமிஷ கணக்குக்கு மாறிட்டோம். முக்கியமான விஷயம் இப்ப நான் சொல்ல போறது, இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நான் ஃபாலோ பண்ற பஞ்சாங்கம் எதுனா திருக்கணிதம் தான். அழுத்த திருத்தமா சொல்றேன். நான் ஃபாலோ பண்ற பஞ்சாங்கம் திருக்கணிதம் தான். வாக்கிய பஞ்சாங்கத்தை நான் ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா கோயில்ல வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரின்னு சொல்றாங்களே அப்படின்றப்ப அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான். இருந்தாலும் அதை பத்தி நான் விளக்கம் தரேன். புதுமை புகுத்துல ஒத்துக்கிறாங்க. ஜோதிட துறையிலோ இல்லைன்னு ஒரு ஆன்மீக துறையிலோ புதுமை புகுத்தல ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அது ஏன் இது வரைக்கும் தெரியல. நல்லா கவனிங்க. விஞ்ஞானம்ன்றது ஜோதிடத்தோட கலந்ததுதான் விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை ஒத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றப்போ, இப்போ விஞ்ஞானம்ன்றது ஒரு கண்டுபிடிப்புன்றது அதாவது மாறுதலுக்கு உட்பட்டது. நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாரு. கட்டத்து மேல இது சரியில்லை, தவறான கருத்து இன்னொருத்தர் அதை கண்டுபிடிக்கிற வழக்கமும் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு காலத்துல பூமி தட்டையாதான் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தட்டையாதான் இருக்கு. அதுக்கப்புறம் கோப்பர்நிக்கஸ் ஒருத்தர் தான் பூமி உருண்டையா இருக்குன்ற விஷயத்தையும் அவர் எடுத்துட்டு வந்தார். அப்போ தட்டையா இருக்குன்ற விஷயம் கண்டுபிடிச்சவரும் விஞ்ஞானி தான். ஆனா அது இல்ல உருண்டையா இருக்குன்னு கண்டுபிடிச்சவரும் விஞ்ஞானி தான். அப்ப இதுவும் மாறுதல் உட்பட்டு இருக்கு. நடைமுறையில் எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணணுன்றது முக்கியமான விஷயம். விஞ்ஞானப்படி நாம சொல்லணும்னா சில கிரகங்கள் இப்போ மாறுபட்டு தான் இருக்கு. அதை வச்சு கணிக்கப்பட்டதான் திருக்கணிதம்னு பேரு. ஏன் மத்திய அரசு ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஜோதிட துறையில் இருக்கிற ஜோசியருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த பஞ்சாங்கத்து பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு பேரு. திரும்பவும் சொல்றேன், நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுது. இதுக்கு பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம் பேர். இந்த பஞ்சாங்கம் நான் ஒரு முறை தான் வாங்கி பார்த்தேன், எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலான்ட்டு. எங்க கிடைக்கும் அப்படின்னா, நம்ம சென்னையில மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் எதிர்க்கு கிரீ ட்ரேடிங் இருக்கு. அங்க புக் ஸ்டால் இருக்கு. அங்க போய் ராஷ்டிரிய பஞ்சாங்கம் கேளுங்க. மத்திய அரசு முத்திரையோட இந்த சிங்கம் தலை இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய சிம்பிள், அந்த முத்திரையோட அந்த பஞ்சாங்கம் இன்னைக்கு வரைக்கும் வெளியிட்டு தான் இருக்காங்க. வருஷம் ஒண்ணு இருக்குது. இதுக்கு பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம் பேர். விஞ்ஞான முறைப்படி, அதாவது நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம், அதுக்கப்புறம் இஸ்ரோ விண்வெளி, நம்ம இந்தியாவில் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம், அந்த கோட்பாடு படி இந்தந்த கிரகம் இத்தனை பாகை, இத்தனை கலை, இத்தனை வெயில் இருக்குது அப்படின்ற விஷயத்த அதெல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த பஞ்சாங்கத்தை வெளியிடுறாங்க. அது பிரகாரம் கணிக்கப்பட்டதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். இப்ப நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஏதோ குழப்பிட்ட மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. நல்லா கவனிச்சு கேளுங்க, இது புரியும். மத்திய அரசு வெளியிடுற பஞ்சாங்கம் ராஷ்டிரிய பஞ்சாங்கம், அதிலே திருக்கணித பஞ்சாங்க முறையில எடுத்துட்டு வந்திருக்காங்க. பல மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் காஞ்சி மகா பெரியவரே கூட புத்திசாலிங்க திருக்கணித பஞ்சாங்கம் மாறுவாங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வரோம்னா, ஒரு காலத்துல ஒரு செல்போன் வச்சிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா அது பட்டன் செட்டு. நான் கூட அதுல பாம்பு கேம் எல்லாம் விளையாடி இருக்கேன். அது ஒரு நேரம்
இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் செட்டு வந்துட்டேன். அந்த பட்டன் செட்டு செல்போன் தான், இதுவும் செல்போன் தான். எங்க அப்பா இன்னும் அந்த பட்டன் செட்டு செல்போன் தான் வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு அது போதும், அதுவே போதும். அதுக்கு மேல அவர் வந்து எக்ஸ்ட்ரா இதை கத்துக்கு வந்து ஆர்வம் இல்லை, இல்லாட்டி இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம நிறுத்திட்டார். எனக்கு இந்த போனே போதும், இதுல நான் டச் ஸ்கிரீன் எனக்கு செட் ஆகலன்ட்டு அவர் பழகிட்டு. ஏன்னா அவருக்கு இப்ப 80 வயசு. அதனால அவர் வந்து அந்த செட்டை வந்து அந்த செல்போன் இப்ப போதும். அதுக்காக நான் அது செல்போன் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதுவும் செல்போன் தான். நான் கூட அந்த போன்ல இருந்தா நான் இதுக்கு வந்து ஆரம்பத்துல வந்து நான் வந்து பட்டன் சிஸ்டம் தான் வச்சுட்டு இருந்தேன். அந்த அதுக்கு பேர் வாக்கிய பஞ்சாங்கம்னு வச்சுக்கோங்க. இது வந்து தெருக்கணித பஞ்சாங்கம்னு வச்சுக்கோங்க. இதுல இப்ப நம்ம அட்வான்ஸா என்ன வேணா பார்க்க முடியுது, அதுல வந்து ஒரு லெவலுக்கு மேல போக முடியாது. இதுவும் சொல்லுவேன். அப்போ வந்து வாக்கிய பஞ்சாங்கம் வந்து பழைய முறை, தெருக்கணித பஞ்சாங்கம் திருத்தப்பட்ட முறையில எடுத்துட்டு வந்துட்டு இதுல விஞ்ஞான பூர்வமா இப்ப நாம நிரூபிக்கிறோம் இந்த கிரகம் இங்க இருக்குன்றது. இன்னொரு சர்ச்சைகள் இருக்கு. வாக்கியத்துல கிரக பயிற்சி வித்தியாசம் வருதுன்னா, இப்போ சமீபத்துல வரக்கூடிய கிரகணம், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் கூட வித்தியாசம் வரணுமா இல்லையா? இந்த கேள்விக்கு வாக்கிய பஞ்சாங்கத்துல பயன்படுத்தணும் பதில் சொல்லட்டும். நல்லா கவனிங்க, நான் சொல்ற கேள்வி நியாயமான கேள்வியா கூட படும் உங்களுக்கு. கிரக பயிற்சியில வித்தியாசம் வருது, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியில வித்தியாசம் வருதுன்னா, ஏன் நட்சத்திரம் கூட வித்தியாசம் வருது, திதி கூட வித்தியாசம் வருதுன்னா, லக்னம் கூட வித்தியாசம் வருதுன்னா, கிரகணம் மட்டும் எப்படி திருக்கணித பஞ்சாயத்து என்ன டைம் இருக்கு அதே டைம் எடுத்து வாக்கியத்துல போட்டுக்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கத்துல என்ன வந்து கிரகண நேரம் போடுறாங்களோ அதே கிரகண நேரம் வாக்கிய பஞ்சாயத்து போடுறாங்க. இப்ப இதெல்லாம் வித்தியாசம் வரப்ப அந்த கிரகண நேரத்துல வித்தியாசம் வரணுமா இல்லையா? அப்ப அது மட்டும் எப்படி ஒண்ணா வந்துருது? வாக்கிய திருக்கணிதம் ஒரே டைம்ல கிரகணம் பிடிக்குதுன்னு போடுறாங்க, இது வரைக்கும் தெரியல. இருந்தாலும் இப்ப சனி பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படின்ற விஷயத்த நாம வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பேசுவோம், திருக்கணித பஞ்சாங்கப்படி பேசுவோம். ஆனா ரெண்டுமே பலன் ஒன்னாதான் வரும். எப்படின்னா, இப்போ வக்கரமாகி சனி பகவான் வந்து கும்பத்துல இருக்காருன்னா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க திருக்கணிதப்படி. ஆனா வாக்கியத்துல அந்த வக்கர கதையெல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கல, கும்பத்துக்குள்ளவே வக்கரமாகறாங்க எடுத்துக்கிறாங்க. ஆனா திருக்கணிதப்படி போன வருஷம் 2025 மார்ச் 29 சனி பயிற்சியாகி மீனத்து போயிட்டு திருப்பி வந்து வக்கரமாகி கும்பத்து வந்தாரு. இது திருக்கணிதம். மீனத்துக்கு போயிட்டு அப்ப மீனத்து போனதால அதை நாங்க சனி பயிற்சி எடுத்துக்கிட்டோம். 2025 வருஷம் 29 மார்ச்ல மீன ராசி போயிட்டார் சனி பகவான். போயிட்டு வக்கரமாய் திருப்பி பின்னோக்கி கும்பத்து வந்தாரு. ஆனா வாக்கிய பதிவாளர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கும்பத்துக்குள்ளவே வக்கரம் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி இதுக்குள்ளவே அவங்க வந்து வக்கரத்தை வச்சுக்கிட்டாங்க. அப்போ இதுதான் வித்தியாசம். மேத ராசி 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி மிதுனத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றப்போ எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் 50-50 தான் சொல்லணும். செவுத்து மேல இருக்கிற பூனை மாதிரி கொஞ்சம் பாதி நன்மை செய்யணும்னு எடுத்துக்கலாமே. எப்படின்னா, மிதுனத்துக்கு பொறுத்த வரைக்கும் இது 8-9 கூடைய கிரகம் அப்படின்னு பேர். 8ஆம் இடம் வந்து கொஞ்சம் சிரமப்படுத்தக்கூடிய இடம் தான். 9ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் பேர். 8-9 கூடைய கிரகம் 10வது வீட்டுல போயிருக்காங்க. அப்போ பாதி தான் இது நன்மை செய்ய போகுது. ஜீவன ஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆயிருக்காரு. இது ஒரு வகையில 9ஆம் இடத்து அதிபதி 10க்கு போறது தர்ம கர்மாதிபதி யோகம் தான் பேரு. இன்னொன்னு கோச்சாரப்படி இப்ப இந்த மார்ச் மாசம் வரைக்கும் குரு வந்து மிதுனத்திலே இருக்காரு, அதாவது ஜென்ம குருன்னு பேரு. அவரு இப்போ 9ஆம் பார்வையா இந்த கும்பத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் கொஞ்சம் மாறிடும். அப்ப சனி பயிற்சியானா 10வது வீட்டுக்கு போறாரு. மிதுனத்துக்கு 10வது வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய விரயஸ்தானத்தை பார்க்கிறார். மிதுன ராசி விரயஸ்தானம் ரிஷபம். அந்த இடத்த இவர் பார்வை செய்யறப்போ சில விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அகலக்கால வச்சு நம்ம மாட்டிக்க கூடாது. சொந்த தொழில் செய்யற முக்கியமா கவனமா இருக்கணும். முதலீடு அதிகமா போட்டு நம்ம சிக்கிக்க கூடாது. புது தொழிலை செய்யற புதுசா ஒரு முதலீடு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்க கூடாது. நாம பழமொழி சொல்றாங்க 10ல ஒரு பாவி தான் இருக்கணும்ட்டு. 10ல வந்து சனி இருக்காருன்றது உண்மைதான். இப்போ பயிற்சியானா வரப்போறாரு. ஆனா அவர் பார்க்குற இடமும் நமக்கு கருத்தில் எடுத்துக்கணும். அப்படி பார்க்குறப்ப பார்த்தா தன்னுடைய விரயஸ்தானத்தை 3ஆம் பார்வையா பார்க்குறாரு. மிதுனத்து விரயஸ்தானம் ரிஷபம், அதை 3ஆம் பார்வையா பார்க்குறப்போ கொஞ்சம் இதனால விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சாதாரணமா மிதுன ராசிக்கு எப்படி ஒரு சிக்கல் வந்துச்சுன்னு ஒரு வாட்டி சொல்றேன் பாருங்க.
ஒருத்தர் வந்து போர் போடுறாரு, பக்கத்துல வந்து கிணறு இருக்கு, கிணத்துக்கு பக்கத்துல வந்து போர் போடுறாரு. போர் போடுற மெத்தட் எப்படின்னா, அந்த கம்ப்ரெஷன் கொடுத்து அழுத்தம் கொடுத்து அதை வந்து குடஞ்சிக்கிட்டே போகும். அந்த அழுத்தம் கொடுக்குறது ப்ரெஷர் என்ன ஆகுதுன்னா இந்த கிணறு வழியா வெளியே போயிடுது. புரியுதா நான் சொல்றது? போர் வந்து காத்து வந்து ஃபோர்ஸ் பண்ணி குடஞ்சிக்கிட்டு போகும், அழுத்தம் கொடுத்து குடாயும். பக்கத்துல கிணறு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த குடஞ்சிக்கிட்டே போகிறப்ப இந்த அழுத்தம் கொடுக்குறப்ப இந்த அழுத்தம் வந்து ப்ரெஷர் என்ன ஆகுதுன்னா பூமி வழியா வெளியே வந்து கிணறுல ஒரு கிணத்துல சைட்ல ஓட்ட வந்து கிணறு வழி வெளியே போயிடுது. இது பாட்டு சும்மா சுத்துது, வேலை செய்யல. போர் வந்து கீழே இறங்கல, ப்ரெஷர் மட்டும் வெளியே கிணறு வழியா வெளியே போகுது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டு இந்த மாதிரி கிணறு வழியா வந்து ப்ரெஷர் வெளியே போயிருதுன்ட்டு நிறுத்திட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கிறாங்க. கை போர் போடுறவங்கன்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு ஒருத்தர் வந்து கை போர் போடுறாரு. அதுக்கு தனியாக செலவு பண்ணுறாரு. ஏன்னா இது போட்டது வரைக்கும் காசு வாங்கிட்டு போயிட்டோம், போட்டதுக்கு காசு கொடுத்து தான் ஆகணும்ட்டு வாங்கிட்டு போயிட்டோம். அந்த போர் போடுறவன் கை போர் போடுறவங்க வராங்க. அவங்க அந்த கிணறு வழி எங்கே வந்து ஹேர் வந்து வெளியே போச்சோ அதை விட ஆழமாக கொஞ்சம் கை போர் போட்டு இறக்கி அது வரை பழுப்பு இறக்கி ஊற்றுட்டாங்க. பழுப்பு இறக்கிட்டா லீக்கேஜ் ஆகாது, அந்த பக்கம் பழுப்பு இறக்கிட்டாங்க. திருப்பியும் இவர் வந்து போர் போடுறது வர வைக்கிறார். திருப்பி வர வச்சு அந்த பழுப்புக்குள்ளவே போர் போடுறாங்க. இப்போ ஃபோர்ஸ் நல்லா வந்து நல்லா இப்போ வந்து போர் போட்டு ஒரு 400-500 அடி போட்டு தண்ணி இப்போ வந்துச்சு. அதாவது ஒரே வட்டி போர் போட்டிருந்தா செலவு ஒரு செலவோடு ஆயிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 60,000 முடிஞ்சிருக்கும். ஆனால் இது விரையும் பலன் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கிணறு வழியாக ஹேர் வெளியே போய் அதுக்கப்புறம் இந்த போர் வந்து அதுக்கு காசு வாங்கிட்டு போயிட்டு திருப்பி அவன் ஃபர்ஸ்ட்ல இருந்தால் காசு கணக்கு போடுறோம். நான் மேலே இருந்தால் திருப்பி இறக்குறேன். இல்லைங்க, ஏற்கனவே கை போர் போட்டு பழுப்பு இறக்கிட்டாங்க, நீங்கள் அதுக்கப்புறம் இறக்குறது கணக்கு பண்ணால் அவன் முடியாதுன்றான். திருப்பி ஓட்ட ஹோல்ஸுக்கு 3 முறை செலவு பண்ணி ஹோல்ஸ் போடுறாங்க. ஒரு அடிக்கு இவ்வளோன்னு செலவு பண்ணி திருப்பி இறக்கி திருப்பி போர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா செலவாச்சு ஒரு போருக்கு. எப்படி வரையும் கொடுத்துக்கிட்டு பாரு, எதிர்பார்த்தாரா அவர்? அந்த மாதிரி வரையும் தரது உண்டு. இது சொந்த அனுபவம் தான். நான் வந்து மிதுன ராசி தான். அப்போ எனக்கு வந்து நிறைய குரு வந்தப்போ இப்படி செலவு பண்ணிச்சு. இப்போ எனக்கும் மிதுன ராசிக்கு வந்திருக்குது. எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். 50-50 ஆனால் இப்போ பலன் கொடுப்பாரு. இதுக்கு அடுத்தபடியாக சுகஸ்தானத்தை பார்க்க போறார். மிதுன ராசிக்கு நான் 4வது வீட்டை பார்க்குறாரு, கன்னியை. அப்போ சுகஸ்தானத்தை பார்க்குறப்போ கண்டிப்பாக வீடு மனை பொன்பொருள் ஆபண சேர்க்கைன்னு சொல்லணும் அந்த இடத்த, சுகஸ்தானத்தை. அதை ஒரு பாவ கிரகம் சனி பார்க்குறப்ப நமக்கு வந்து இது சம்பந்தமான பிரச்சனைகள் வரதான் செய்யும். சொத்து தகராறு, நகை வாங்குறப்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சொத்து வாங்குறப்ப எச்சரிக்கையாக, ஏன்னா தவறான இடத்த வாங்கிட்டு நம்ம சிக்கிக்கிட்டு இதுக்காக நம்ம கோர்ட்டு கேஸுன்னு அலைய முடியாது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கிறதும் வாய்ப்பு இருக்குது. சுகஸ்தானம் கட்டுறதும் வாய்ப்பு இருக்குது. வீடு மனை பொன்பொருள் ஆபண சேர்க்கை வாகன பிராப்தியெல்லாம் கொஞ்சம் செலவுக்கு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம ராசிக்கு 7வது வீட்டை பார்ப்பார். 7வது வீடுன்றது மனைவி ஸ்தானம்னு பேர், தனுசு அது. அப்போ அங்கே நாம் கொஞ்சம் மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரது வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்கையும் தேவை. அப்போ மிதுன ராசிக்கு சனி பயிற்சி சுமாருன்னு தான் சொல்லணும், 50-50 அப்படின்னு சொல்லணும். பெருசாக முதலீடு போடாமல் நம்ம இருக்கிறது வச்சு நம்ம காலத்தை ஓட்டிக்கிட்டா ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. வீடு மனை பொன்பொருள் சேர்க்கை இப்போ புதுசாக வந்து இடம் வாங்க போகிறோம், இல்லை நகை வாங்க போகிறோம், இல்லை வீடு மனை சொத்து சேர்க்க போகிறோம்ன்றப்போ அதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. தவறான இடத்த வாங்கிக்கிட்டு சர்வே நம்பர் மாறி போச்சு, பதிவு பண்ணுறப்போ ஒரு புள்ளி வைக்கல, ஒரு கா வைக்கல, ஒரு இக்கு வைக்கலன்ற மாதிரி அதுக்காக பத்திரம் வெளியே வராமல் உள்ளே இருக்குது, அதுக்காக நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன்னு சர்வே நம்பர் மாறி போச்சுன்னு தாசில்தார்கிட்ட இங்கேக்கிட்டோ மனைவிக்காரர்கிட்ட ஓடி ஓடி நம்ம அலைய வேண்டிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் எச்சரிக்கையாக பார்த்து கவனம் செலுத்தி பண்ணிக்கோங்க. இது மிதுன ராசிக்கு உண்டான பலன். மனைவி கிட்ட கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும், இதையும் நம்ம அனுசரித்து போக வேண்டியது தான்.